தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றம் செல்லும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் மீதான எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய தொழில் வளர்ச்சிகள் மற்ற விஷயங்கள் அங்கேருந்து கொண்டு வரணும். இப்போ அங்கேருந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, இன்னும் என்ன வரப்போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியல. இந்த ரெண்டுக்கும் தீர்வாக அடுத்து வர்றவங்க நல்ல முறையில் செயல்படணும். இப்போ ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தேவையான விஷயங்களை நமக்கு செஞ்சு கொடுக்கணும். கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, சிவகாசி இந்த மாதிரி நிறைய தொழில் வளங்கள் உள்ள ஏரியாக்கள் இருக்குது. அங்கே இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சிவகாசி, எங்கள் சிவகாசின்னா எங்களுக்கு அச்சு தொழில், பட்டாசு தொழில், தீப்பொடி தொழில். அப்போ இதில் இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் என்ன, இன்னும் வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன? 39 பாராளுமன்றத்தில் போயிட்டு என்ன கேள்வி கேட்டாங்க பாராளுமன்றத்தில்? அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பலவிதமான அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தான் ஜெயிச்சு போயிருக்காங்க, வெற்றி பெற்று போயிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று போன தன் தொகுதிக்காக எந்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவங்க பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி தன் தொகுதி மக்களுக்கான தேவையை யாராவது ஒரே ஒரு உறுப்பினர் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்க. நம்ம இந்த புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்கள் கண்டிப்பாக அது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. வருங்காலங்களில் நம்மளுடைய மத்திய அரசு மாநில அரசின் அதிகாரங்களில் தலையிடும்போது அதற்கு எதிராகவும், அடுத்ததாக நம்மளுடைய மத்திய அரசு திடீர்னு மசோதாக்களை எல்லாமே நிறைவேற்றுறாங்க. அப்படி அவங்க திடீர்னு நிறைவேற்றுகிற மசோதாக்களில் நம்மளுடைய மாநில அரசுக்கு எதிராக வருகிற மசோதாக்களை நம்மளுடைய மக்களவை உறுப்பினர்கள் அதை ஆராய்ந்து அதில் உள்ள விஷயங்களை நீட்டாக அறிஞ்சு அதற்கு எதிராகவும், அப்படி உள்ள விஷயங்கள் எல்லாம் வரும்போது நம்மளுடைய புதிதாக வருகிற உறுப்பினர்கள் கட்டாயமாக அதற்கு எதிராக குரல் கொடுக்கணும். உற்பத்தி சார்ந்த பிரச்சனைகளை ஊக்குவிக்கிறதுக்கு பேசணும். மீனவர் பிரச்சனையை தமிழ்நாட்டு மீனவர்னு சொல்றாங்க, அது இந்திய மீனவரா நினைச்சு அவங்களுக்கான ஒரு அந்த சரி பண்றதுக்கான வேலையில நாட்டோட பேசி பண்ணணும். இதுபோல் நீர்நிலைகள் ஆதாரத்தை மேம்படுத்துறதுக்கான வேலையில ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கணும். நதிநீர் இணைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் இது வரைக்கும் பேசினாங்க, அது கைவிடப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் பேசி தமிழ்நாட்டு நதிநீரோட இணைப்புக்கிறதுக்கு தேசிய அளவில் ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லா மக்களுக்குமான ஒரு ஒரு நிலையா இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. தாராபுரம் தொகுதி இது எங்கள் தொகுதி. தாராபுரம் தொகுதியில் இன்னும் ரயில் அப்படிங்கிறது ஒன்று வர வேண்டியது இருக்கிறது. ஆனால் அந்த ரயில் சேவை செய்கிற அப்படிங்கிறாங்க, இந்த 4-5 ஆட்சியில் சொல்லிகிட்டே இருக்காங்க, யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைப்பாளையத்தில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மில்லு, பெரிய மில்லு இருக்குது, அதுக்கு உண்டானது எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. மாட்டுச்சந்தை இது எல்லாமே அக்கம் பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் போகிறாங்க. இதெல்லாம் மக்கள் எம்பியாக வரவங்க இதெல்லாம் முன்னுத்தரமாக எடுத்துக்கிட்டு எங்களுக்கு இந்த ரயில்வே இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சௌகரியமாக இருக்குது. ஆனால் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. கடைமடை விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டெல்டா மாவட்டத்தில் தரங்கம்பாடியிலிருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய அந்த ரயில் பாதையை மீண்டும் சரி செய்து அகல ரயில் பாதையாக்கி போக்குவரத்தை மேம்படுத்த இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் பணியாற்ற வேண்டும். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.